கோச்சடையான் ரஜினி ரசிகர்களை நிச்சயம் திருப்திப்படுத்தும். சௌந்தர்யா நம்பிக்கை. கோச்சடையான்ல நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு இருந்தாலும் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் ரஜினிகாந்த் பாணியிலேயே கதை இருக்கும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அந்த படத்தோட இயக்குனரும் ரஜினியோட இளைய மகளுமான சௌந்தர்யா. ரஜினியோட 3D படமான கோச்சடையானை பார்க்க ரசிகர்கள் ஆவலா இருக்காங்க. சம்மர் ஸ்பெஷலா அந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல ரஜினியோட நாயகியா பிரபல பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனே நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில நேத்து மும்பைல செய்தியாளர்களை சந்திச்சாங்க சௌந்தர்யா. அப்போ கோச்சடையான் படம் பத்தி தன்னோட அனுபவங்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. தன்னோட தந்தையும் சூப்பர் ஸ்டாருமான ரஜினிகாந்த் பத்தி சௌந்தர்யா சொன்னது. கோச்சடையான் படத்துல நடிக்க கதையை பார்த்து தான் என்னோட தந்தை ஒத்துக்கிட்டாரு. அவரோட மகளான நான் இயக்கும் காரணத்துக்காக அவர் ஒத்துக்கல. படத்துல நல்ல கதை இருந்துச்சு. இந்த படம் உயர் தொழில்நுட்பத்துல எடுக்கப்பட்டிருக்கு. ஹாலிவுட் படங்கள்ல தான் இது மாதிரி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. கதைக்கு தொழில்நுட்பம் தேவைப்பட்டது. இது பத்தி என்னோட தந்தை கிட்ட எடுத்து கூறணும். அதுக்கப்புறமே அவர் ஏத்துக்கிட்டாரு. இந்த படத்தை என்னால கையாள முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தது. இதனால படத்தை தொடருமாறு என்னோட தந்தை அறிவுறுத்தினாரு. இது மாதிரி படங்களை எடுக்க 5 முதல் 6 ஆண்டுகள் தேவைப்படும். ஆனா குறிக்கோளோட செயல்பட்டதாலையும் கடவுளோட உதவியாலும் 2 வருஷத்துக்குள்ள படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். இது ஒரு வர்த்தக ரீதியான படம். அதே மாதிரி புதிய தொழில்நுட்பம் கொண்ட படம். ஆனா ரஜினிகாந்த் படத்துல கதை எப்படி இருக்குமோ அதே பாணியிலேயே கதை இருக்கும். படத்துல என்னோட தந்தையோட கதாபாத்திரம் பத்தி விவரிக்க முடியாது. ராணா படத்தை தொடங்கும் வேலையில துரதிருஷ்டவசமா என்னோட தந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டாரு. பின்னாடி நலமடைஞ்சாரு. மீண்டும் அந்த படத்தை தொடங்க நினைச்சப்போ அந்த படத்துல நடிக்க ரஜினிகாந்துக்கு அதிக உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சு. அதனால இந்த சூழ்நிலையில படத்தை தொடர்றத கைவிட்டோம். அந்த ராணாவோட தந்தை தான் கோச்சடையான். ராணாவுக்காக ஏற்கனவே கதையை எழுதிட்டோம். அதோட கதை தயாரா இருக்கு. என்னோட தந்தைக்காக அந்த படத்தை குறைந்த உடல் உழைப்போட எடுக்க விரும்புகிறோம். இதனால படத்தை தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவு செஞ்சிருக்கோம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால அதிக உடல் வலுவை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ராணா படத்தோட கதை ஒரு புதிய கதை. தொழில்நுட்பத்தை புகுத்தி படத்தை எடுக்கிறதே என்னோட தந்தை ஏத்துக்குவாருன்னு நம்புறேன்னு சௌந்தர்யா தெரிவிச்சிருக்காங்க.